நடப்பு தொடரின் 41வது IPL மேட்ச் SRHின் சொந்த மண்ணான ஹைதராபாத்ல நடைபெற்ற நிலையில SRHிற்கு எதிராக மோதின RCB டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்தது. மேட்ச்ல தொடர்ந்து மோசமான பெர்ஃபார்மன்ஸ், வரிசையான தோல்விகள், புள்ளிப்பட்டியல கடைசி இடம்னு பல மோசமான பின்னணிகளோட களமிறங்கின RCB எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு ரசிகர்கள் ஏங்கி நிற்க ஆட்டத்தை ஆரம்பிச்ச RCBயோட குறி இந்த தடவை தப்பல. முதல் பந்திலேயே பவுண்டரியோட ஓபனிங் பேட்ஸ்மேன் விராட் கோலி மேட்ச் ஆரம்பிக்க அவரோட சேர்ந்து களமிறங்கின டு பிளசிஸும் வெறித்தன பேட்டிங் ஆட ரெடியானார். தொடர்ந்து அதிரடி காட்டி வந்த டு பிளசிஸ் 25 ரன்களுக்கு நடராஜின் பந்துக்கு ஆட்டமிழக்க தொடர்ந்து வந்த ரஜத் படித்தர் தன் பங்கிற்கு அதிரடி காட்ட தொடங்கினார். அசத்தலா விளையாடி 11வது ஓவர்ல தொடர்ந்து 4 சிக்ஸர்களை வரிசையா விளாசி வாய பொழக்க வச்சாரு படித்தர். 13வது ஓவர்ல அரை சதத்தை தொட்டு உனத்கட் பந்துக்கு படித்தார் ஆட்டமிழக்க 15வது ஓவர்ல அரை சதம் அடிச்ச கோலியும் ஆட்டமிழந்து வெளியேறினார். தொடர்ந்து வந்த வீரர்கள்ல கிரீன் 37 ரன்களை சேர்க்க அதிகபட்சமா கோலியின் 51 ரன்கள் மற்றும் படித்தாரின் 50 ரன்களோட சிறப்பான பேட்டிங் மூலமா 206 ரன்களை சேர்த்தது RCB. ஹைதராபாத் அணியில இருந்து அதிகபட்சமா உனத்கட் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். $207 என்ற இலக்கோட களமிறங்கின ஹைதராபாத் அணியை பார்த்து இதெல்லாம் நம்ம SRHக்கு பெரிய இலக்கா, 10 ஓவர்லயே மேட்சை முடிக்க போறாங்க பாருன்னு அந்த அணியின் ரசிக பெருமக்கள் காத்துக்கிட்டு இருக்க நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. அபிஷேக் சர்மாவும் ஹெட்டும் தொடக்க ஆட்டக்காரர்களா இறங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னையே ஹெட்ட 1 ரன்னோட முடிச்சு அனுப்பினாரு வில் ஜாக். இப்படியே மார்க்ரம், கிளாசன் முக்கிய பேட்சர்ஸ் யாரையும் ரன் சேர்க்க விடாம RCB பவுலர்ஸ் சட்டுன்னு அவுட் ஆக்கி அனுப்பி வைக்க இது என்னடா SRHக்கு வந்த சோதனைன்னு அரண்டு போய் கிடந்தது கிரவுண்ட். அபிஷேக் சர்மா அப்படி இப்படின்னு 31 ரன்களை சேர்க்க தொடர்ந்து வந்த ஷபாஷ் அகமது மட்டுமே கொஞ்சம் நல்லா விளையாடி 40 ரன்களை சேர்த்து டீமுக்கு கை கொடுத்தார். சோகத்தின் உச்சமா அவரை தொடர்ந்து வந்த எந்த பேட்சராலையும் RCBயின் பவுலிங் ஃபீல்டிங்கை தாண்டி நின்னு ஆடவே முடியல. பேட் கமின்ஸ் 31 ரன்கள் வரைக்கும் சேர்த்த நிலையில அவரையும் விக்கெட் கொடுத்து அனுப்பி வச்சாரு சிராஜ். விளையாடுறது உண்மையாவே SRH தானான்னு நம்ப முடியாம குழப்பத்தின் உச்சத்துல இருந்தாங்க ஆடியன்ஸ். சொல்லிக் கொள்ளும்படி ஒருத்தர் கூட நின்னு விளையாடாத நிலையில நினைச்சதுக்கு முற்றிலும் வேற மாதிரியா மேட்ச் முடிய போகுதுன்னு அங்கேயே முடிவாகிருச்சு. முக்கிய பேட்டர்கள் லோ ஸ்கோருக்கு அவுட் ஆக மற்ற வீரர்களும் கடமைக்கு களத்துல வந்து விக்கெட்டை இழந்து திரும்ப RCBயின் இலக்கை எட்ட முடியாம தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்து 4 ஆட்டங்களுக்கு பிறகான தன்னுடைய 3வது அதிர்ச்சி தோல்வியை சந்திச்சது ஹைதராபாத் அணி. ஆல் ஏரியாவிலையும் அந்தர் பண்ணி SRHின் சொந்த மண்ணிலேயே அந்த அணியை வீழ்த்தி தன்னோட 2வது அபார வெற்றியை பதிவு பண்ணுச்சு RCB. இந்த மேட்ச் மூலமா 9 ஆட்டங்களை சந்திச்சு 2 வெற்றிகளோட RCB புள்ளிப்பட்டியல்ல 10வது இடத்துல நீடிக்க 8 போட்டிகளை சந்திச்சு 5 வெற்றிகளோட SRH 3வது இடத்துல இருக்கு. 20 பந்துகளுக்கு அரை சதம் விளாசி அசத்துன RCB வீரர் ரஜத் படித்தர் ஆட்ட நாயகனா தேர்வு செய்யப்பட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.